இத்தேவாலயத்திற்கு பொறியியலாளர்களாக பல பேர் பணியாற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு கால பகுதியிலையும் அவர்கள் மாற்றமடைந்து வேறு வேறு நபர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். நான் முன்னமே கூறியது போல இது கட்டமைக்க 1163 ஆண்டு தொடங்கி 1345 ஆண்டுதான் கட்டி முடிக்கப்பட்டது என்பதனால் 3 நூற்றாண்டுகள் எடுக்கப்பட்டது இதை கட்டி முடிக்க. இந்த தேவாலயத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால், தேவாலயத்துக்கு உள் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடிகளில், அதாவது ஒளி வருவதற்காக மேலே அமைக்கப்பட்ட கண்ணாடிகளில் வண்ணம் நிறைந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியங்களை பார்த்து ரசிக்கவே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 13 தொடக்கம் 14 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இந்த தேவாலயத்தை சுற்றி பார்க்கவும் வழிபடவும் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பா நாடுகளில் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் இடங்களில் கத்தீட்ரல் டு நோத்ர் தாமும் ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. இதன் 850வது ஆண்டு விழா 2013 ஆண்டு மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2019 ஆண்டு இந்த கோயிலில் ஒரு தீ விபத்தொன்று ஏற்பட்டு கோயிலின் மேற்கூரைகள் அத்தனையும் எரிந்து போய்விட்டது. அதன் பின்னர் கோயிலுக்குள் மக்கள் யாரையும் அனுமதிப்பதில்லை என்ற ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டது. இதை மீளுருவாக்க பல பேர் நன்கொடைகளை அள்ளி வழங்கினார்கள் என்று சொல்லும் அளவுக்கு பல பணக்காரர்கள் மில்லியன் ஈரோக்களை கொடையாக அள்ளி வழங்கினார்கள் இதை மீளுருவாக்க.